போய் உட்காந்துருக்காங்க. ஈசன் வந்து இந்த ஈசனுக்கே பலம் போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஈசனுக்கு இவங்க பலம் கொடுத்தாங்க. என்னால பலம் கொடுத்தா நானே திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி ஈசனுக்கே இவங்க பலம் கொடுத்தாங்க. அதனாலதான் ஈசனுக்கே பலம் கொடுத்ததுனால ஈசன் பலம். இந்த ஊர்ல அமைஞ்சதுனால இது வந்து இந்த ஊருக்கே ஒரு எல்லையான. அதனால இதுக்கு 2 பேரும் இருக்கு. ஈசம்பலம் சீங்கம்பலம்ங்கிற ஒரு பேர் இருக்கிறதுனால இது ஈசனுக்கே பலம் கொடுத்தா ஈசன் பலம் செய்யுது. இந்த ஊர்ல உட்காந்தாலும் இதான் இந்த ஊருக்கே எல்லையான. அதான் இது வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 7 அம்பாள் வந்து ஒரு மண்ணு கொடுத்து வந்து இது வந்து பங்கேற் செல்விங்கிறது அந்த ஊருக்காரவங்களோட நிலம். இந்த நிலத்தை கும்பிடும் போது இந்த இது உழுவும் போது இந்த சிலை அப்போ போது சாமி வச்சு கேட்கும் போது இந்த வழிபாடெல்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த அம்பாள் வந்தது, எப்படி இந்த இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது சொன்னப்போ இதை எடுத்து வச்சு கும்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாளடைவில் என்ன பண்ணியிருக்காங்க, பங்கேற் செல்விக்காங்க வச்சு கும்பிட்டுருக்காங்க. ஒரு குடிசையாக கட்டி வச்சு அதுக்கு ஒரு கும்பிட்டுருக்காங்க. அது எல்லாமே கும்பிட்டு நாளடைவில் அந்த சாமி வந்து அவங்க சரியாக கவனிக்கணும். கவனிக்காமல் போனவங்க பார்த்தீங்கன்னா பங்கேற் செல்வியில் பாதி மலையாருக்கு நேரம் அந்த பங்கேற் செல்விக்காரங்க இன்னைக்கு அவங்க பாதி இது அழிஞ்சே போயிடுச்சு. வம்சத்தை இல்லாமல் எல்லாமே பாதி அழிஞ்சிருக்கு. அப்போ திருப்பி இவங்க சாமி வச்சு கேட்குறாங்க, ஏன் அப்படி எங்களுக்கு நடக்குது, நீங்கள் வந்து எங்களை வந்து சரியாக நீங்கள் கவனிக்கல, அதனால தான் எங்களை பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்குள்ளே ஒரு முடிவு எடுத்து அந்த ஊர் பணையாட்டை கொண்டு போய் கொடுத்துடலாம், அவங்க பார்த்துக்கிட்டோம். ஆனால் முதல் உரிமை எங்களுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி இந்த 2 ஏக்கர் நிலமும் எழுதி வச்சு சாமியை கொண்டு போய் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடறாங்க. ஒப்படைச்சு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, திருவிழா நடத்தினா எங்களுக்கு ஃபஸ்ட்டு உரிமை கொடுத்துருங்க அப்படின்னு. அதனால இன்னைக்கும் திருவிழா நடந்தால் ஃபஸ்ட்டு போய் அந்த பங்கேஸ்வரி கோயில் பங்கேஸ்வரி ஜனங்களை போய் பார்த்துட்டு தான் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா ஊருக்கும் போதும் எல்லா தெருவும் இந்த ஊருக்குள்ள இதுதான் அப்படின்னா நடந்துச்சு. இது கார்த்திகை மாதம் ஆனாக்கா ஊர் சாட்டு முறை சொல்லி ஒவ்வொரு ஊரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பூஜை அப்படி சொல்லுவாங்க. அது அப்போ ஏன் இந்த ஊர் சாட்டு முறை வந்துச்சுனாக்கா இந்த மழை காலங்களில் அந்த கார்த்திகை மாதத்துல அந்த ஊர் சாட்டு பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த கார்த்திகை மாதத்துல மழை காலங்கள், இந்த மழை காலங்களில் தான் அப்போ இந்த ஆமை அது போன்ற நோயெல்லாம் வரும். அப்போ வந்து எல்லாருமே வியாதிப்பட்டு கொண்டு போவாங்க. அந்த டயத்தில் அம்மன் வந்து அந்த அம்மனுக்கு வந்து செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுட்டாக்க அம்மன் வந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஊர் சாட்டு முறை அப்படின்னு சொல்லி இந்த கார்த்திகை மாதத்துல எல்லாரும் வந்து ஒரு தெருவு ஃபுல்லாக சேர்ந்து ஒரு பூஜை பண்ணுவாங்க. அது மாதிரி 4 தெருவும் ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் இந்த கார்த்திகை மாதம் பண்ணுவாங்க. அது இன்னமும் நடந்துட்டு இருக்கு. இதுதான் இந்த ஊரை காத்துட்டு இருக்கிறதுனால இது ஒரு எல்லை அம்மன். ஈசனுக்கே பலம் கூட ஈசம்பலம் கதை. ரொம்ப நன்றி மக்களே. இது வந்து இந்த இடம் வந்து ரொம்ப மிகவும் ரம்மியமான இடம். இது நான் வந்து 20 வருஷத்துல நான் தவற விட்டுட்டேன். இந்த கோயிலுக்கு வரதை தவற விட்டு தெரியாதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மன அமைதி, ஒரு நிஜப்தம், நம்ம வேண்டிக்கிறது எல்லாமே நிறைவேறும். உங்களால் முடிஞ்சால் இந்த திருச்சியில் இருக்கு, திருச்சி டோல்கேட் மணச்சனூர் ரோட்டில் ஈச்சம்பலத்தம்மன்னு கேட்டால் நீங்கள் வந்து தரிசிக்கலாம். எனக்கு கிடைச்ச அந்த இன்பம் உங்களுக்கு கிடைக்கும்.